தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், இஎம்ஐ படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு நீங்கள் அனுப்புங்க, பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். ஆக்சுவலாக மூவி சூப்பராக இருக்குது ப்ரோ. அண்ட் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அண்ட் மூவியில் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு காமெடி சீன்ஸ் இதெல்லாமே பக்காவாக இருந்தது. அண்டு இந்த மூவியில் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸும் வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். எஸ் என்ன சொல்ல வராங்கன்னா இஎம்ஐ அதுதான் மெயின் கான்செப்டே ஆக்சுவலாக. ஸோ அதனால் பேக் ஃபயர் என்னெல்லாம் ஆகுது, இன்டைரக்டாக எவ்வளோ பேர் ஃபேமிலியில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. ஸோ இஎம்ஐ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிளாக் பாண்டி காமெடி செம்மையாக இருந்தது. காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. எல்லாருமே நல்லா சிரிக்கிற லெவலுக்கு இருந்தது. எஸ், போர் அடிக்காமல் போச்சு ப்ரோ. அண்ட் தேங்க்யூ. மியூசிக் சூப்பராக இருந்தது. நம்மளே நல்லா இருக்கு, ரசித்து பார்க்குற லெவலுக்கு சாங்ஸ் நல்லா இருக்குது. தேங்க்யூ. கிளைமேக்ஸ் நல்லா சோஷியல் அவேர்னஸ் சொல்லி அதை நம்ம இஎம்ஐ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஃபன்னாக முடித்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ப்ரோ அதான் இஎம்ஐ வந்து பார்த்து வாங்கணுங்கிறது அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அவ்வளோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்ல பேர் ரொம்பவே கனெக்ட் ஆகிருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே யதார்த்தமாக நேச்சுரலாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. காமெடி கலந்த ஒரு சென்டிமெண்டல் மூவி. நல்லா இருந்துச்சு. இஎம்ஐ கொஞ்சம் எல்லாம் பார்த்து வாங்குங்க, அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படின்றத ஒரு படமாக எடுத்திருக்காங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி இருக்குது, காமெடியும் ஓகே நல்லாயிருக்கு. புரியல, அவங்க புதுமுகம் மாதிரியே காட்டிக்கல. நல்லா ஒரு கதை எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சப்போர்ட்டாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட. நல்லாயிருக்கு, நல்லா இருந்து ரொம்ப கண் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு, எல்லாம் பார்க்க வேண்டிய படம். இஎம்ஐன்னு ஒரு கான்செப்ட்டு நடுத்தர மக்களை எப்படி பாதிக்குது, அதனால் என்ன பிரச்சனை வருங்கிற சொல்லிக்கிறது அந்த படம். ஒரு அவேர்னஸ் ஃபிலிம். இஎம்ஐயில் வந்து மாட்டக்கூடாது, மாட்டினா என்ன மாதிரி ஆகும், வேலை வந்து நம்மளுக்கு பெர்மனெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க யாரும். வேலை இல்லாமல் போச்சுன்னா அந்த இஎம்ஐலாம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், ஒரு சூசைட் ரேஞ்சுக்கு போயிடுது. அதை சொல்லியிருக்கிறது இந்த ஒரு படம், ஒரு அவேர்னஸ் படம். சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். இன்டர்வல் பின்னாடி சொன்னதுனால கனெக்ட் ஆகல. அவ்வளோ காமெடி ஓகே, ஓரளவு ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், பெருசாக ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு, ஒரு டச்சபிளாக இருக்குது, ஒன்று நல்லாயிருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, பெர்ஃபார்மன்ஸில் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. நல்லா இருந்தது. இஎம்ஐ லோன் பற்றி தான் ஃபுல்லாகவே கான்செப்ட். இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ தான் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வைஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு நல்ல சோசியல் கண்டென்ட்டோடு இருந்தது. இஎம்ஐனால லோன்னால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் எப்படின்னா அங்காடி தெருவுக்கு அப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் பெருசாக அவரோட மூவிஸ் எதுவும் பார்க்கல. அதுக்கப்புறம் இதில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்லாம் நல்லா இருந்தது. அதான் இஎம்ஐ சாங் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு ஆக்சுவலி ஏதோ ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட்டோட ஸ்கீம் பற்றி. என்ன கேட்டால் அதான் கவர்மெண்ட்டே நிறைய ஸ்கீம் இருக்குது. நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறது பதிலாக கவர்மெண்ட் ஸ்கீம்குள்ளே போய் சர்ச் பண்ணாலே நிறைய வருது. ஏன்னா எங்கள் அக்காலாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் போய் தேடி எடுப்பா. எனக்கு அதில் ஐடியா இல்லை. பட் நிறைய கண்டென்ட் இருக்குது உள்ள, நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். இஎம்ஐ எடுக்கக்கூடாது, அதுதான் மெயின் கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நல்லா எமோஷனல் எல்லாமே கலந்து ஒரு படம். கலெக்டர் ஃபேமிலி ஆடியன்ஸோட நல்லா பார்க்குறாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நினச்சி கூட பார்க்கல இப்படி வந்து கொண்டு வருவாங்கன்ட்டு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததுண்ணா. ஒரு விழிப்புணர்வாக இருந்தது கிளைமேக்ஸ் எல்லாம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போது இஎம்ஐ அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். இஎம்ஐ தயவு செஞ்சு சொல்கிறேன், இஎம்ஐ படத்தை வந்து பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து புஷ்பா மாதிரி படத்தை சொல்றியா மாமா சொல்றியா அந்த மாதிரி ஜொல்லு விடுற படத்தையும் ஒரு மசாலா படத்தையும் மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களே. இஎம்ஐ இந்த படம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை அப்படியே தோல் உரிச்சு காட்டிருக்காரு. இந்த படத்தின் இயக்குனரும் நடிகரும் ஆகிய கதாநாயகனும் ஆகிய சதாசிவம் அவர்கள் வந்திருக்கார். அவரு
பார்த்தீங்களா, இங்கே கூட்டத்தில் நிற்கும்போது கூட இவர் ஒரு கதாநாயகன்னு தெரியல. அப்படி ஆமாம் எளிமையாக இருக்கார். அப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இன்னைக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன் லோன் வாங்கிட்டு எப்படி லோன்னு லொங்கு போடுறான் அப்படின்ற விஷயத்த இந்த இஎம்ஐ படத்தில் காமிச்சிருங்க. உண்மையிலே பிரதர் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த படத்தை நம்ம ஒரு மசாலா படமாக எடுத்து ஒரு பேன் இண்டியா படமாக எடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இன்றைக்கி பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி இஎம்ஐ படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்து என்னை விட வயதில் சின்னவராக தான் இருப்பீங்க. தள்ளிங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அது ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, கமல் சார் படமாக இருந்தாலும் சரி, அவங்களோட படத்தில் ஆடியன்ஸுக்கு ரசிகர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எடுப்பாங்க. சில படங்கள் வேணால் சமூகத்துக்கு கருத்து உள்ள படங்கள் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கதாநாயகனாக நடிச்சிருக்க, ஹீரோவாக நடிச்சிருக்க திரு சதாசிவம் அவர்கள் மக்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இஎம்ஐனால் மக்கள் எப்படி சீரழிஞ்சு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் வரணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஹைவேல ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுனாக்கா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனீங்கன்னாக்கா கவர்மெண்ட்லேருந்து உதவித்தொகை அந்த மருத்துவமனைக்கு தேவையான காப்பீடுகள் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் சொல்லி இந்த மாதிரி விஷயம். அது மட்டும் இல்லை, வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும். இப்படித்தான் ஒரு 10 மசாலா படம் வருதுன்னா 5 கருத்து உள்ள படம் வருதுனாக்கா அதையும் நீங்கள் வந்து மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் நிறையா தேட்டர் தரணும். புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் விதிவிலக்குகள் படத்தோட டிக்கெட் விலை இருக்குது இல்லையா, இது தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் அவர்களே, துணை முதலமைச்சர் அவர்களே, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இஎம்ஐ படத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக இந்த படத்தோட டிக்கெட் விலையெல்லாம் நீங்கள் குறைக்கணும். நீங்கள் குறைப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்த இஎம்ஐ படத்திற்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இன்றைக்கி நான் சொல்கிறேன், கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன், என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், இஎம்ஐ படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு நீங்கள் அனுப்புங்க. பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேன். என்னோட நம்பர் 9566268172. சினிமாவுக்காக இந்த மாதிரி நண்பர்களுக்காக இது நான் குரல் கொடுக்குறதா நான் சொல்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்புனீங்கனாக்கா உங்களுக்கு டிக்கெட்டுக்கான பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தரேங்க. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய நடிகர்களோட படத்தை 100 ரூபா டிக்கெட்டை 500 ரூபா கொடுத்து பார்ப்பீங்க, 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து பார்ப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்தை, சமுதாயத்துக்கு கருத்து உள்ள படத்தை பார்த்தாக்கா இனிமேல் நீங்கள் கடன் வாங்கி லோன் எடுத்து லொங்கு போடாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, உங்களுடைய தாய் தந்தையை இழந்துடாமல், உங்களோட வீடுகளை இழந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த இஎம்ஐ மாதிரி படம் இன்னமும் மிகப்பெரிய அளவில் வரணும். சரிங்களா? அதற்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இது. புரியுதுங்களா? எப்படி கமல் சார் வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் சினிமாக்காக செலவிட்டு இருக்காரோ அதே மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் வாங்குகிற 5-10 இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி படத்துக்கு செலவழிச்சிட்டு போகிறேயா, எனக்கு நீங்கள் செலவைக்க வேணாம். புரியுதுங்களா? இஎம்ஐ மாதிரி படத்தை பாருங்கள், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். எங்க அந்த மாலை அவ்வளோ வேணாம். யார் வந்தது?